மன்னார் கீரி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பருவமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளம் காரணமாக வீடுகளுக்குள் மக்கள் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சிலர் தமது வீடுகளிலிருந்து வெளியே சென்று தங்கியிருக்கிறார்கள். தற்போது மழை ஓய்ந்துள்ள நிலையில் சிலர் தமது காணிகளுக்குள் தேங்கியுள்ள வெள்ள நீரை அருகிலுள்ள நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு சொந்தமான காணிக்குள் திருப்பி விடுவதால் அக்காணியின் மறுபுறம் வசிப்பவர்கள் பாதிப்படைந்திருப்பதாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மன்னார்ல கீரி கிராமத்தை சேர்ந்தவங்க. என்னன்னு சொன்னா, இப்ப பெய்ஞ்ச பருவ மழையினால நாங்க சரியான மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கோம். பருவ மழை மட்டும் இல்லாம எங்கட பக்கம் சரியான வெள்ளம். எங்கட வீட்டுல எல்லாம் இருக்கவே இல்லை. பிள்ளைகளை வச்சுக்கொண்டு சின்ன பிள்ளைகள் ஒரு சில பேர் இங்க இருந்து வெளியே இடங்கள்ல போய் தங்கியிருக்காங்க. இப்ப இந்த மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த காலப்பகுதியில பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தங்களோட வீடுகள்ல தங்கி இருக்க தண்ணிய பக்கத்துல இருக்க வாட்டர் சப்ளை காணிக்குள்ள மோட்டர் வச்சு பாய்ச்சி விடுறாங்க. அப்ப அந்த கிராமத்தை அண்டி இருக்க இந்த வாட்டர் சப்ளை அண்டி இருக்க ஒரு வள்ளுவர் வீதி, அதாவது வள்ளுவர் வீதி பின்துண்டு, அதுல இருக்க நாங்க ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறோம். பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த தண்ணியால சரியான பாதிப்படைகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாட்டர் சப்ளைய 45 விதமான மக்கள் கழிவறையா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வீடுகள்ல சமைக்கிற என்ன சொல்ற கழிவு பொருட்கள், துப்புராக்கிற மீன்ல இருந்து நண்டுல இருந்து இறால் கோது வரைக்கும் அந்த வாட்டர் சப்ளைக்குள்ள போடுறாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க பாவிக்கிற வேஸ்ட் வரைக்கும் அந்த வாட்டர் சப்ளை காணிக்குள்ள போடுறாங்க. அப்ப அதுல இருக்கிற குப்பையில இருக்கிற கிருமி, முழு கிருமியுமே எங்களோட வீடுகளுடைய சாதாரணமா இப்ப இந்த வீடியோ எடுக்க வந்த இந்த தம்பி குடி மூக்க மூடிக்கொண்டு தான் வந்தாரு. அவராலேயே ஒரு 10 நிமிஷம் நின்று எங்களை பிரச்சனையா பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு துருநாற்றம் இந்த தண்ணியில. அப்ப தினமும் காலையில இருந்து ராகு வரைக்கும் இந்த தண்ணியில இருக்கும். எங்களோட சின்ன பிள்ளை எல்லாரும் வீட்டுலயுமே கைப்பிள்ளையில இருந்து 14 வயசு பிள்ளை வரைக்கும் இருக்கும். எங்களோட பிள்ளைகள் எவ்வளவு பாதிப்படைவாங்க. இந்த எலெக்ஷன் நேரம் எத்தனையோ பேர் வந்தாங்க. வீடு வீடா நான் மாமன் மச்சான் சித்தப்பண்ணு எவ்வளவு பேர் வந்தாங்க. ஒருத்தர் கூட இன்றைக்கு இவ்வளவு நாள் இந்த மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணியில எங்கட வீடு வாசல பாக்குறதுக்கு ஒருத்தர் சரி வரல. இதே எலெக்ஷனை நீங்க ஜனவரிக்கு பிறகு வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொருத்தர வீட்டு வாசலையும் என்ன பிரச்சனை நீங்களா தேடி வந்து பாப்பீங்க. எங்களுக்கு இப்ப என்னன்னு சொன்னா, இந்த தேங்கி இருக்க தண்ணிய எப்படியாவது எங்களுக்கு வெளியேற்றிட்டாங்க. நாங்க நிறைய கதைக்க விரும்பல. என்ன சொன்னா, என்ன சொல்றது, இந்த அதிகமான கழிவுகள் வந்து எங்களை வீடு வாசல்ல தேங்குது. கண்டுல இருந்து கண்டுகள் அழுகுது. கண்டுகள் மண்டியில் எங்களை கால்கை கூட அழுகுது. ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு நிறைய கழிவுகள் வெறும் கூடுதலா வந்து மனுஷர்ல இருந்து விலங்குகளோட கழிவு முழுக்க எங்களோட வீடு வாசல்ல தான் இருக்கு. தயவு செய்து தண்ணியை மட்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வெளியேற்றிட்டாங்க. எங்களுக்கு நீங்க நிவாரணம் தாங்க, எங்களுக்கு எதுவும் உதவி திட்டம் செய்தாங்க நாங்க உங்கள்ட்ட கேட்கல. எங்களுக்கு எங்களை வீடு வாசல்ல தேங்கி நிக்கிற தண்ணிக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க. ஏன்னா தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வழியுமே இல்லை, ஒரு இடமே இல்லை. அதனால தயவு செய்து யாரு சரி எங்களுக்கு ஒதுக்குங்க. கழிவு நீர் வராம எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செஞ்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இப்ப மழை தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, மக்கள் அரசாங்க சொத்துல சின்னதா சேதப்படுத்தினா உடனே வந்து அரசாங்க சொத்தை சேதப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கோர்ட்ஸ்ல கேஸ் போடுறீங்க. இன்றைக்கு உங்களோட அரசாங்க சொத்தால நாங்க எவ்வளவுக்கு பாதிக்கப்படுறோம். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் திரும்பி நின்று பாருங்க. எங்களை நாங்களும் வந்து மக்கள் தான், மனுஷர்கள் தான். நாங்க ஒன்னும் விலங்குகள் இல்ல. ஏன்னு சொன்னா நாங்க சரியான மாதிரி பாதிக்கப்படுறோம். நீங்க ஒரு நேரம் எங்களோட வீட்டை இருந்து சாப்பிட்டு பாருங்க. கழிவறையில இருந்து சாப்பிடுற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு வேதனையோட இருந்து சாப்பிடுறோம். ஒருபடி சாப்பாடு சாப்பிடுறது கூட கழிவறைக்கு இருந்து சாப்பிடுறத விட மோசமான நிலைமை இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால தயவு செய்து எங்களுக்கு எங்க தண்ணியை மட்டும் வெளியேற்றிட்டாங்க. வேற ஒன்றும் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. நன்றி. குறித்த காணி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக கழிவு நீரால் நிரம்பி இருப்பதனால் அருகில் வசிக்கின்ற மக்கள் அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் என்று அச்சப்படுகின்றார்கள். அத்துடன் அரச நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான காணி இவ்வாறு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதையிட்டு அவர்கள் விசனமும் தெரிவிக்கின்றனர். ஆகவே உரிய தரப்பினர் இந்த பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து இப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு முடிவு கட்ட வேண்டும் என நாமும் கோரிக்கை விடுக்கின்றோம்.